ஈரானுக்கு எதிரான போரை மேலும் 10 நாட்கள் ஒத்திவைப்பதாக அமெரிக்கா அறிவித்திருக்கிறது. போரை நிறுத்த வேண்டுமானால் 5 நிபந்தனைகளுக்கு அமெரிக்கா ஒத்துழைக்க வேண்டும் என ஈரான் அறிவித்திருக்கிறது. அடுத்து என்ன நடக்கப் போகிறதோ என்ற அச்சத்தில் உலக நாடுகள். இவை தொடர்பாக இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். ஈரானுக்கு எதிரான போரை கடந்த மாத இறுதியிலே அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகள் ஆரம்பித்தன. ஆனால் இன்று சமாதானத்துக்கு வருமாறு அமெரிக்கா அழைப்பு விடுக்கும் அளவுக்கு இந்த போர் உக்கிரமடைந்திருக்கின்றது என்றுதான் கூற வேண்டும். அந்த அளவுக்கு போர் தீவிரமடைந்திருக்கிறது. இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்து மிகப்பெரிய தாக்குதலை ஈரானில் நடத்தியிருந்தது. முதல் நாள் தாக்குதலில் அந்த நாட்டினுடைய உச்சத்தலைவர் அயதுல்லா அலி கமேனி உட்பட 50க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டார்கள். அயதுல்லா அலி கமேனி இறந்த பிறகு இந்த போர் முடிந்துவிடும், அங்கே புதிய தலைவர் தெரிவு செய்யப்படுவார், அங்கு ஆட்சி மாற்றம் இடம்பெறும் என அமெரிக்கா எதிர்பார்த்தது. ஆனால் அயதுல்லா அலி கமேனி இறந்த பிறகுதான் ஈரான் தாக்குதலை தீவிரப்படுத்தியது. சற்றும் அஞ்சாமல் மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்த அமெரிக்காவினுடைய இராணுவ தளங்கள் மீது மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருந்தது ஈரான். அதனை தொடர்ந்து இந்த போர் தீவிரமடைய தொடங்கியது. ஒரு வாரம் அல்லது 2 வாரங்களில் போர் முற்றுப்பெறும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் 26 நாட்களை கடந்து இன்னும் போர் நீடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த போரானது இஸ்ரேல், அமெரிக்கா, ஈரான் ஆகிய 3 நாடுகளோடு நேரடியாக தொடர்பட்டிருந்தாலும் கூட ஒட்டுமொத்த உலகத்தையும் இன்று மிகப்பெரிய அளவில் தாக்கி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அளவு மிகப்பெரிய தாக்கத்தை இந்த போர் ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த போரை தொடர்ந்து ஆர்மூஸ் ஜலசந்தி பகுதியினூடாக அமெரிக்கா, இஸ்ரேல் ஆகிய நாடுகள் மற்றும் அந்த நாடுகளுக்கு சார்பான நாடுகளுடைய சரக்கு கப்பல்கள் பயணிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டது. இந்த தடையினால் அமெரிக்கா மிகப்பெரிய அளவில் கோபம் அடைந்தது. அமெரிக்கா கப்பல்களுக்கு அனுமதி இல்லை, இஸ்ரேல் கப்பல்களுக்கு அனுமதி இல்லை என்பது மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்திய காரணத்தால் மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை விடுக்கும் வகையில் ஒரு அறிவித்தலை விடுத்திருந்தார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப். 48 மணித்தியாலங்களுக்குள் அந்த ஆர்மூஸ் ஜலசந்தி வழியான போக்குவரத்துக்கு அனுமதி வழங்காவிட்டால் ஈரானுக்கு எதிராக மிகப்பெரிய தாக்குதலை நடத்தப் போவதாக அச்சுறுத்தல் விடுத்தார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப். ஆனால் 48 மணித்தியாலங்கள் நிறைவடைந்தது. மிகப்பெரிய தாக்குதல்கள் எதுவும் நடத்தப்படவில்லை. மாறாக மேலும் 5 நாட்கள் ஈரானுக்கு எதிரான போரை நாங்கள் ஒத்திவைக்கின்றோம், இந்த 5 நாட்களுக்குள் சமாதான பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும், இந்த போரை நிறுத்த வேண்டும் என்ற ஒரு அறிவித்தலை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விடுத்திருந்தார். ஆனால் அந்த 5 நாட்களும் நிறைவு பெற்றது. அப்படி ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடத்தப்படவில்லை. தற்போது மிகப்பெரிய ஒரு அறிவித்தலை விடுத்திருக்கின்றார். இன்னும் 10 நாட்கள் நாங்கள் ஈரானுக்கு எதிரான தாக்குதலை நிறுத்தி வைக்கின்றோம். அதற்கு பிறகு சமாதான பேச்சுவார்த்தைக்கு ஈரான் வரவில்லை என்றால் ஈரானை அழித்தொழிப்போம் என்ற ஒரு அறிவித்தலை அமெரிக்க ஜனாதிபதி விடுத்திருக்கின்றார். எனவே அமெரிக்கா இந்த போரிலிருந்து பின்வாங்குகின்றதா என்ற சந்தேகம் ஏற்படுகிறது. அல்லது இந்த போரிலிருந்து கௌரவமாக விலகிக் கொள்வதற்கு முயற்சிக்கின்றதா என்ற சந்தேகமும் கூட தற்போது ஏற்பட்டிருக்கிறது. அப்படி இல்லை என்றால் மிகப்பெரிய ஒரு தாக்குதலுக்கான ஒரு தயார்படுத்தலை அமெரிக்கா மேற்கொண்டு வருகின்றதா என்ற சந்தேகமும் கூட ஏற்பட்டிருக்கிறது. ஆரம்பத்திலே ஈரானை அமெரிக்கா குறைத்து மதிப்பிட்டு விட்டதோ என்ற ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது. உங்களுக்கு தெரியும், வெனிசுலாவிலே மிகப்பெரிய ஒரு தாக்குதலை அமெரிக்கா நடத்தி இருந்தது. அது மாத்திரமல்லாமல் அந்த நாட்டினுடைய தலைவரையும் கூட சிறைப்பிடித்து சென்றது. அதே போன்று மிக பழைய ஒரு கதைக்கு சென்று பார்த்தால் லிபியாவில் மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நடத்தியது. அந்த தாக்குதலில் லிபியாவினுடைய தலைவர் கடாபி கொல்லப்பட்டார். அங்கு ஆட்சி மாற்றம் இடம்பெற்றது. அதே போன்று ஈராக்கிலே இப்படி ஈரானிலும் செய்துவிடலாமோ என்று அமெரிக்கா சிந்தித்திருக்கலாம். ஆனால் நிலைமை முற்றிலும் மாறுபட்டதாக அமைந்திருக்கிறது. மத்திய கிழக்கு நாடுகளிலே வல்லரசு நாடு ஈரான் தான் என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் இன்றும் தனித்து நின்று 25 நாட்களை கடந்தும் அமெரிக்காவுக்கு எதிராக போராடி வருகிறது ஈரான். இப்பொழுது அமெரிக்காவுக்கு பல முனைகளில் அழுத்தம் ஏற்பட்டிருக்கிறது. ஒன்று உள்நாட்டிற்குள்ளே மிகப்பெரிய அழுத்தம், மற்றது உலக நாடுகளினுடைய அழுத்தம். இந்த போரிலே ஆர்மூஸ் ஜலசந்தி பகுதியை பாதுகாப்பதற்கு உலக நாடுகள் அமெரிக்காவோடு கைகோர்க்க வேண்டும் என்று ஒரு அழைப்பை விடுத்தார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப். எந்த ஒரு நாடும் அவருக்கு ஒத்துழைக்கவில்லை. அடுத்த கட்டமாக நேட்டோ படைகள் ஆர்மூஸ் ஜலசந்தியை பாதுகாப்பதற்கு முன்வர வேண்டும் என்ற ஒரு அழைப்பை விடுத்தார். இந்த போருக்கும் நேட்டோவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று கைவிரித்தது நேட்டோ. இன்னும் பல நாடுகளிடம் அழைப்பு விடுக்கப்பட்டது. சீனாவிடம் அழைப்பு விடுக்கப்பட்டது, இந்தியாவிடம் அழைப்பு விடுக்கப்பட்டது. எந்த நாடும் நேரடியாக இந்த போரிலே தலையிட விரும்பவில்லை. தனித்து விடப்பட்டார் டொனால்ட் ட்ரம்ப். இப்படியான நிலையில் இந்த போர் நீடித்துக் கொண்டிருக்கிறது. இதன் விளைவாகவே 48 மணித்தியாலங்கள் போர் நிறுத்தப்பட்டது. பின்னர் 5 நாட்கள், மீண்டும் 10 நாட்கள் என நீடித்துக் கொண்டிருக்கிறது. எனவே அமெரிக்கா பின்வாங்குகிறதா அல்லது கௌரவமாக இந்த போரிலிருந்து வெளியேறுகிறதா என்ற சந்தேகத்துக்கு மத்தியில் அடுத்து என்ன நடக்கப் போகிறதோ என்ற அச்சத்தில் உலக நாடுகள் இருக்கின்றன.
இது போன்ற மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.